உதயநிதி அண்ணா கைது பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதை பற்றி உங்க கருத்து என்னக்கா? உதயநிதி பேசுறது ரொம்ப தவறான விஷயமாச்சே. தவறான விஷயம் என்ன? அவர் பேசுறது என்ன வார்த்தை? அது எங்க வேணாலும் தண்ணி விடுற இடத்துல விடுவாருன்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய வார்த்தை. எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துற மாதிரி தானே. இருசாவும் பொண்ணுதான், அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பொண்ணுதான். அது மாதிரி அவங்க அதை எங்க தளபதி பேசினா அவங்க சும்மா இருப்பாங்களா? யாருமே பேசக்கூடாதுல்ல. ஆண்களே முதல்ல தவறான பெண்களை பத்தி பேசவே கூடாது. அவரு எப்படி பேசலாம்? இவ்வளவு பெரிய எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவரு எப்படி பேசலாம்? இத கைது பண்றது இப்ப கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அது தவறான விஷயம் தானே. இப்ப ஆண்கள் எல்லா இடத்துலயும் போராடுறாங்க டிஎம்கே ஆளுங்க. அதுவே அவங்க பெண்கள் அந்த மாதிரி பேசியிருந்தா அவங்க இந்த ரோட்ல போராடுறதுக்கு அவங்க எதனா பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்லவே இல்லை. அவரு ஆதரிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டங்கள் பாத்தீங்கன்னா கைது பண்ண கூடாதுன்னு பண்ணாங்க. கைது பண்ண கூடாதுன்றாங்க. அததான் நான் சொல்றேன். பெண்களை இப்படி இழுத்தருவா பேசுறாங்களே. அது பெண்கள் திரிசாவும் ஒரு பொண்ணுதான், மத்தவங்களும் ஒரு பொண்ணுதான். அவரை வச்சு எல்லா பெண்களையும் பேசுறது தானே சமம். அவரை எதிர்த்து இப்ப அவரை கைது பண்ண கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. அது அவங்க வீட்டு பொம்பளைங்க தானே இருக்காங்க அந்த இடத்துல. பெண்களா அந்த மாதிரி பேசுறது தப்பு தானே. நீங்க பெண்களை பாத்தனாக்கா திட்டுறாங்க போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அதே பெண்கள் தான் உதயநிதி கைது பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அது சில பெண்களுக்கு புரியாத பண்றாங்க. அந்த இடத்துல நம்மளும் தானே அந்த பெண்ணா இருக்கிறோம். அதை பேசுறாங்களே. இது அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஒரு மேடையில போனாலும் அவங்க தாத்தால இருந்து அப்படியேதான் பேசுற இது வந்துச்சு. அதே மாதிரி இவரும் பேசுறாரு. இவர் மேல எதிர்கட்சி தலைவரா நாங்க ஒரு மரியாதையை வச்சிருக்கோம். ஆனாலும் இவர் இப்படி பேசுறதுனால இவர் மேல இருக்கிற மரியாதையே எங்களுக்கு கொஞ்சம் கூட போயிடுச்சு. ஏன் இப்படிதான் இருக்கணும்? ஒரு தலைவரா எதிர்கட்சி தலைவரை ஜெயிக்கிற ஒரு ஆள்ற தலைவரை எது வேணாலும் பேசுறது தப்புதான். இவரை ஒரு சிஎம் ஒரு நாளுமே அவர் தவறா பேசுறதே கிடையாது. ஆனா இவர் எந்த இடத்துல போனாலும் அவர் தவறாக தான் பேசுறாங்க. சட்டசபைக்கு போனா அவரு கேக்குறாரு அப்பாவை காணன்ட்டு. ஆனா இவரு என்ன சொல்றாரு? ஒரு வெளியில பொது வெளியில சிஎம் ஒரு பொண்டாட்டி காணா, மகன் ஒரு பொண்டாட்டி காணன்னு கேக்குறாரு. இது தவறான விஷயம். ஹலோ ஹாய். போன ஆட்சியில சாகுபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்துல எல்லாத்துக்குமே விஜய் மேல போட முடியுமா? அவர் என்ன பண்ணாத இருக்காரு? 3 மாசம் ஆகுது. 3 மாசத்துல மழை வரலனாலும் அவர் தான் பொறுப்பு, வெயில் அடிச்சாலும் அவர் தான் பொறுப்பு, எல்லாத்துக்குமே அவர் பொறுப்பா? கர்நாடகா போறேன்னு சொன்னதுக்கு அங்கிருந்து மழை நீர் நம்மளுக்கே தானா அந்த காவிரி தாயே நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். இதுல எல்லாத்துக்கும் அவர் தான் போட்டு அவர் தான் பொறுப்புனா ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 3 மாசத்து ஆகுதுல அவர் தான் உடனே கொடுத்துரு இது பண்ண முடியுமா? இல்ல ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பைத்தியம். ஆமா, நாங்கெல்லாம் ஓட்டு போட்ட நாங்க உனக்கு போட்டு இருந்தா அதை விட முட்டாள்தனமா பைத்தியக்காரங்களா இருந்திருப்போம். நாங்க உனக்கு ஓட்டு போடாதனால நாங்க பைத்தியங்களாவே இருந்துட்டு போறோம். அதை பத்தி கிடையாது. சீமான் ஒரு ஆளே கிடையாது.